நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்களேன். அதாவது என்ன சொல்கிறான், பிஹெச் வேல்யூ கவுண்ட் பண்ண சொல்கிறான். இந்த மேத்தமெட்டிக்ஸில் பிஹெச் வேல்யூன்னு என்னது, பவர் ஆஃப் த ஹைட்ரஜன். அதாவது ஹைட்ரஜன் அயன் அப்படின்னா பவர் ஆஃப் த ஹைட்ரஜன் மாலிகுல் கிடையாது, அயன். ரைட்டா? பவர் ஆஃப் த ஹைட்ரஜன் அயன் இஸ் நெகட்டிவ் லாகிரிதமிக் ஆஃப் ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறான். ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பவர் ஆஃப் த ஹைட்ரஜன் என்னது, இஸ் நெகட்டிவ் லாகிரிதம். ரைட்டா? நெகட்டிவ் லாகிரிதம் ஆஃப் பேஸ் 10 ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரஜன் அயன் அப்படின்னு போட்டிருக்கான். ரைட்டா? இதுதான் அதோட ஃபார்முலா. அது என்னோட ஃபார்முலா, பிஹெச்னா பவர் ஆஃப் த ஹைட்ரஜன். ரைட்டா? இப்போ எப்படி நெகட்டிவ் லாகிரிதம் தான் பாருங்கள். ஹெச் வேறு ப்ளஸ்ன்னு போட்டாலே என்னது, அதில் வந்து ஒரு புரோட்டான் இருக்குன்னு, பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆட்டம் இஸ் கால்டு பாசிட்டிவ்லி அயன் அர்த்தம். ரைட்டா? ஸோ ஆட்டம் ஆல்வேஸ் ஏ நியூட்ரல். எதுக்கு நியூட்ரல்னு சொன்னால், எந்த சார்ஜும் இருக்காது, ஆனால் இருக்குது. சார்ஜ் இருக்குது ஆனால் இல்லை. எப்படி ஆட்டத்தில் சார்ஜஸ் இருக்குது ஆனால் இல்லை. அது எப்படின்னா, எவ்வளோ புரோட்டான் இருக்கோ அவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும். ரைட்டா? பாசிட்டிவ்லி சார்ஜ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நெகட்டிவ் சார்ஜ் இருக்கனால ஈக்குவலிபிரியம் ஆகிடுது. ரைட்டா? ஈக்குவலைசேஷன். ரைட்டா? இப்போ 15 புரோட்டான் இருக்குன்னா 15 எலக்ட்ரான் இருக்கும். ரைட்டா? அப்போது பாசிட்டிவ்லி சார்ஜ் இது புரோட்டான், நெகட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரான், அப்போ ஈக்குவல் ஆகிடுது இல்லையா? அப்போ நியூட்ரல். அப்போது ஏற்கனவே ஆட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நியூட்ரான் இஸ் நியூட்ரல். ரைட்டா? நியூட்ரானுக்கு எந்த சார்ஜும் கிடையாது. ரைட்டா? அப்போ இப்போ பாருங்கள், அது ஒரு எலக்ட்ரானை வந்து லீவ் பண்ணிடுச்சுன்னா பாண்டிங் வர சமயத்தில், அப்போ புரோட்டான் ஒன்று கூட இருக்கும், கூட வராது, இருக்குது. ரைட்டா? இப்போ ஆக்சிஜன் எவ்வளோ, 11. அதில் ஒன்று போயிடுச்சுன்னு சொன்னால் மீதி எவ்வளோ இருக்கும், மீதி 10 இருக்கும். அப்போது 10 எலக்ட்ரான் இருக்கும், 11 புரோட்டான் இருக்கும். ஒரு சார்ஜஸ் ஆஃப் த புரோட்டான் இஸ் ஹையர் தேன் த எலக்ட்ரான் அப்படின்னு வரும்போது இட்ஸ் அ பாசிட்டிவ் அயன் ஆயிரும். இந்த ஆட்டம் இட்ஸ் கன்வெர்டட் இன்ட்டு அயன். ரைட்டா? அப்போது அது எது எலக்ட்ரானை வாங்கிச்சோ அதில் ஒரு எலக்ட்ரான் கூட இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் ஒன்று கூட இருக்கும். அப்போது தட்ஸ் கால்டு நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயன். ரைட்டா? இப்போ பாருங்கள், பிஹெச் இஸ் த நெகட்டிவ் லாகிரிதம் ஆஃப் ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறோம். அதை பாருங்கள், பிஹெச் ஈக்குவல் டு போட்டான், மைனஸ் போட்டான்னா அப்போ நெகட்டிவ். அப்போ லாக் பேஸ் 10 அப்படின்னா லாகிரிதமிக் பேஸ் 10 ஆஃப் எதனோட பேஸ் 10, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டான். ப்ராக்கெட் என்னது, கான்சன்ட்ரேஷன் அர்த்தம். ரைட்டா? ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன போட்டிருக்கான், ஹெச் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கான். அப்போ ஹெச் ப்ளஸ் என்னது, அயன், ஹைட்ரஜன் அயன் அர்த்தம். அப்போ கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரஜன் அயன், அதுதான் அதாவது மீனிங். ரைட்டா? இது நீங்கள் இந்த ஈக்குவேஷனை பார்த்து டெரிவேஷன் உண்டாக்கிக்கலாம். பிஹெச்ன்றது இஸ் அ நெகட்டிவ் லாகிரிதம் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆர் கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரஜன் அயன். ரைட்டா? மேலே பாசிட்டிவ் போட்டிருக்கான். ரைட்டா? அவர் ஹைட்ரஜன் அயன். இப்போ அவன் என்ன வேலையை கொடுத்துருக்கான், எக்ஸாம்பிள் கேல்குலேட் த பிஹெச் ஆஃப் 0.01 m மோல் HNO3ன்னு போட்டிருக்கான். ரைட்டா? அப்போ இந்த HNO3யோட கெமிக்கல், இது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். ரைட்டா? காம்பவுண்டுனா மல்டிபிள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஃபார்ம் ஏ கெமிக்கல். ரைட்டா? சேம் ஆட்டம் ஃபார்ம் ஏ சப்ஸ்டன்ஸ். ஒரே விதமான ஆட்டங்கள் ஒன்று செஞ்ச மாலிகுல். ரைட்டா? பட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஜாயின் டு ஃபார்ம் ஏ சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்ட் ஏ காம்பவுண்ட். ரைட்டா? அப்போ இங்கே பாருங்கள், அவன் என்ன கொடுத்துருக்கான், 0.01 எம்னு கொடுத்துருக்கான். எம்னு மோல்னு அர்த்தம். இப்போ நான் ஏற்கனவே மோல்னு என்னென்னு சொல்லியிருக்கேன். என்னென்னா, இப்போ HNO வாட்டரில் வந்து H2Oன்ற அதான் வாட்டர், 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் 1 ஆக்சிஜன் ஆட்டமும் இருந்தால் அதுக்கு பேர் 1 மோல்னு அர்த்தம். அப்போ 1 லிட்டர் தண்ணியில் 10 லட்சம் மோல் இருக்குது. 1 லிட்டர் தண்ணி நீ குடிக்கிற தண்ணியில் ஹைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னா H2O மோல். அப்படி அதனோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் 10 லட்சம் இருக்கிறது. அதனால தான் DM3ன்றான். DM3 என்னது, DM3 கியூபிக், DM3 டெசிமீட்டர்னு அர்த்தம். கியூபிக் டெசிமீட்டர், அதாவது லிட்டரை வந்து கியூபிக் SI ஃபார்முலாவில் என்ன சொல்லுவாங்கன்னா டெசிமீட்டர்னு சொல்லுவாங்க. அது கியூபிக் டெசிமீட்டர் டு த கியூப்னு என்னது 10 × 10 × 10 இஸ் 1000 சென்டிமீட்டர்ஸ்னு அர்த்தம். அந்த சென்டிமீட்டர் மில்லி லிட்டரில் வந்துடும். ரைட்டா? அப்போ மில்லி லிட்டர் இஸ் கன்வெர்டட் டு லிட்டர். அப்போ லிட்டர் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி கால்டு எஸ் ஏ DM3. 3 மீன்ஸ் 1000. ரைட்டா? டெசிமீட்டர். அதை தான் SIயோட ஸ்டாண்டர்ட் யூனிட்.
இப்போ பாருங்கள் அவன் என்ன சொல்கிறான்னா 0.01% தான் இருக்கான் கான்சன்ட்ரேஷன் ஒரு மோலில். என்ன இருக்குது, ஹைட்ரஜன் அயனோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னா 0.01 மோல் தான் இருக்குன்றான். இந்த சப்ஸ்டன்ஸில் HNO3யில் நைட்ரிக் ஆசிட், HNO3 என்னது, HNO3 அப்படின்னா இஸ் எ காம்பவுண்ட் இஸ் கால்ட் எஸ் எ இது இப்போ அழைக்கிறாங்க ரைட்டா. அப்போது இது எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னால் H+ அயன்னு சொல்கிறோம். இப்போ இந்த நைட்ரிக் ஆசிட்டில் HNO3 நைட்ரிக் ஆசிட்டில் எவ்வளோ இருக்குது மோல் பர்சன்டேஜ், ஒரு மோல். நைட்ரிக் ஆசிட்டில் ஏகப்பட்ட மோல் இருக்குது, அவன் ஒரு மோலை தான் எடுத்துருக்கான். ஒரு மோலுக்குள்ளே இப்போ H2O ஒரு மோல் தானே, ஒரே ஒரு மோலில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கிறது அயன் இருக்கிறதுன்னு பார்க்கணும். அதான் நம்ம பிரித்து கொண்டோம்ல புரட்டானே. அப்போ தான் ஒரு மோலில் எவ்வளோ இருக்குது, 0.01 தான் இருக்குது பர்சன்டேஜ் இருக்குது. இது ஹைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன். அப்படின்னா ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன், அதை பிஹெச்னு கொடுக்குறான். பிஹெச்னா பவர் ஆஃப் த ஹைட்ரஜன் அர்த்தம் ரைட்டா. அதோட வேல்யூ என்னது 0லேருந்து 14 வரைக்கும். அப்போ 7 நம்பர் என்னது இஸ் எ நியூட்ரல். அது இஸ் நாட் எ நெய்தர்னா இதுவும் இல்லை, நெய்தர் நார் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். நெய்தர் ஏ ஆசிட் நார் ஏ பேசஸ் ரைட்டா. அது அமிலமும் அல்ல காரமும் அல்ல, நியூட்ரலாக இருக்கும். அப்போ கரும்பு எந்த மண்ணில் வரும், கரும்பு ஆசிடிட்டி மண்ணில் வராது, நியூட்ரல் மண்ணில் தான் வரும். கரும்பை நீ விவசாயம் பண்ணணும்னா அதனோட பிஹெச் வேல்யூ 7 இருந்தால் தான் கரும்பு அந்த இடத்துல வரும். பிஹெச் வேல்யூ கீழே இருந்துச்சு, 7க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கரும்பு அங்கே வராது. அந்த மண்ணில் 7க்கு மேலே இருந்தாலும் வராது. புரியுதா. அல்கலைனுக்குன்னு சில பயிர்கள் வரும், அது மாதிரி நல்லா கவனிங்க. இப்போ என்ன போட்டிருக்கான்னா H+ அவன் கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான், 0.01ன்னு கொடுத்துட்டான். அப்போ நம்ம இதை எடுத்துக்கிறோம், இந்த ஃபார்முலாவுக்கு கொண்டு வரணும். pH இஸ் த நெகட்டிவ் லாகிரிதம் ஆஃப் பேஸ் 10 ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஹைட்ரஜன் அயன். இதுதான் ஃபார்முலா. இப்போ இங்கே பாருங்கள், அவன் என்ன கொடுத்துட்டான், என்ன கொடுத்துட்டான் 0.1% தான் சொல்லிட்டு 0.01% ஆஃப் மோல், ஒரு மோல் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துட்டான். அப்போ ஹெச்சை சப்ஸ்டிட் பண்ணுங்கள் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே. ப்ராக்கெட்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஹைட்ரஜன் ஒன்றை மட்டும் நான் போட்டு பிடிக்கிறேன், அதில் போட்டேன். அப்போ பிஹெச்சோட வேல்யூ எழுதிக்கிறேன். பிஹெச் இஸ் மைனஸ் லாகிரிதம் ஆஃப் 10 அப்போ போட்டேன். அப்போது அதை இதை சப்ஸ்டிட் பண்ணிட்டு வந்தால் மைனஸ் லாக் பேஸ் 10 அந்த கான்சன்ட்ரேஷன் ப்ராக்கெட்டுக்குள்ளே 0.01 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பிஹெச் மைனஸ் லாக் 10 இன்ட்டு அந்த 0.01 வந்து அப்படின்ற மீனிங் என்னது, பேஸ் 100ன்னு அர்த்தம். ஒரு 1/100 அதை நீ எப்படி எழுதலாம், 1/100 அப்படின்றத என்னதான் அந்த 100 மேலே வச்சுன்னா 10⁻⁻2 தானே. இல்லை நீ அந்த 100 வந்து அப்படி எழுதுனா 0.01 எழுதலாம் ரைட்டா. வெறும் 100 1/100 அப்படின்னா அதை சிம்பிளாக 2 விதமாக எழுதலாம். 0.01ன்னு எழுதலாம், இல்லை 1/100ன்னு எழுதலாம், இல்லை 1/10⁻²ன்னு எழுதலாம், இல்லை 1 × 10⁻⁻2ன்னு எழுதலாம். 3 விதமாக நீ இதை எழுதலாம். அதை என்ன சொல்லியிருக்கான், அது 0.01 என்ன எழுதியிருக்கான் 10⁻⁻2 அப்படின்னா அந்த 0.01 அப்படிங்கிறது 1/100ன்னு அர்த்தம். அப்போ 1/100 அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு எழுதியே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அவன் என்ன சொல்லியிருக்கான் 0.01. இதை நான் எப்படி எழுதுகிறேன் 1/100ன்னு எழுதுகிறேன். எப்படி 100ன்னு எழுதுறேன்னா இது வருமே 0.01 வருமே. இப்போ ஏன்னா இப்போ மேலே ஒரு சைவர் சேர்க்குறேன், சேர்த்தா புள்ளி வைக்கிறேன். அப்போ இதில் இந்த 100 10ல் போகாது. அப்போ என்ன பண்ணுறேன், இன்னொரு சைவரை சேர்க்குறேன் ரைட்டு. அப்போ 0 போடுறேன் ரைட்டா, போடுறேன். அப்போது இப்போ 100 டிவைடட் பை 1 தானே, 100 வகுப்பட்ட 1 0.1 வந்துடுச்சா. சேம் இதை அவன் என்ன எழுதியிருக்கான் 1/100 நான் அடிச்சிடறேன். 1/100ன்றத இப்படி எழுதியிருக்கான் 1/10⁻2 போட்டாச்சு. இப்போ இந்த 10⁻2 பேஸில் இருக்கிறதுனால இது மேலே வச்சோன்னா 10⁻⁻2 ரைட்டா, 10⁻⁻2 ஆயிடுது. அதை தான் அங்கே எழுதியிருக்கான் லாகிரிதமிக்குள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே 10⁻2ன்னு எழுதியிருக்கான். நீங்கள் குழம்பு கூடாது ரைட்டா. இப்போ பார்த்துங்க 10⁻2ன்னு எழுதிட்டான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு அதே இதை என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், மைனஸ்ன்னு போட்டு லாகிரிதம் ப்ராக்கெட் இங்கே கொண்டு வந்துட்டான். ஏன் கொண்டு வந்திருக்கான்னு சொன்னால் அப்படி இந்த கான்சன்ட்ரேஷனுக்குள்ளே இருக்கு இல்லையா ஹெவி ப்ராக்கெட்டு, இதை பிரிக்கிறான். எப்படி பிரிக்கிறான்னு சொன்னால் லாக் பேஸ் 10 × 1 ரைட்டா வந்துருச்சா, மைனஸ் லாக் பேஸ் 10 × 1. அப்போ லெஃப்ட்டில் உள்ள மைனஸ் இன்ட்டு 10⁻⁻2
அந்த லாக் அங்கேயும் போகும் இல்லையா, மைனஸ் லாக் பேஸ் 10 இன்ட்டு 10⁻⁻2 அப்படின்னா மைனஸ் வந்துச்சா இல்லையா, மைனஸ் இங்கே இருக்குது, அந்த மைனஸ் இங்கே வருது ரைட்டா, -2 log 10 பேஸ் 10 ஆஃப் 10 அப்படின்ட்டான் ரைட்டா. நல்லா பார்த்துக்கிட்டிங்களா. அப்போ இங்கே ரெண்டையும் பிரிக்கும் ஒன்று. இப்போ என்னாச்சு, இதில் 2 log அந்த மேலே பவர் வந்து எப்படி லாகிரதமிக்னு வரும்போது கீழே முன்னாடி வந்துடும் ரைட்டா. அப்போ அந்த பவர் இருக்கு இல்லையா, என்னது 2 log பேஸ் 10 டு த பவர் அப்படின்னா அந்த மேலே உள்ள பவரை நான் கீழே எடுத்துட்டேன். ஏன் எடுத்துட்டா, மைனஸ் போட்டிருக்கேன் இல்லையா, மேலே -2 இருக்குது. இங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க, மேலே எனக்கு இந்த மேலே உள்ளதா மைனஸ் லாக் பேஸ் 10ன்றதை அந்த லாக் பேஸ் 10ன்றதை இங்கே வச்சுட்டான் ரைட்டா. அப்போது இன்ட்டுன்றதை என்ன பண்ணிட்டான், இந்த மேலே உள்ளதை என்ன பண்ணியிருக்கான், மேலே -2 கீழே கொண்டு வந்துட்டான். அப்படி -2 லாக் பேஸ் 10 ஆஃப் 10. இப்போ லாக் பேஸ் 10 ஆஃப் 10ன்றது ஒன்று தானே, லாக் இருந்து கீழே என்ன சொல்கிறான், பேஸ் 10 to the 10 ஆஃப் பேஸ் 10 அப்படின்னா 1 ரைட்டா. அப்போது இங்கே என்ன போட்டிருக்கான் பாருங்கள், நெக்ஸ்ட்டு 2 log பேஸ் 10 ஆஃப் 10 1 ரைட்டா, 1 வந்துருச்சா. அப்போ 2 × 1 is 2. இது முதல்ல சைவர் இருக்குது, ஏன்னா லாக் பேஸ் 10 ஆஃப் 1 அது 0, லாக் 10 பேஸ் 10 வந்து 1, லாக் 1 பேஸ் 10 வந்து 0 தான் இருக்கும் ரைட்டா. அப்போ அதுக்கு 0 போட்டான், மைனஸ் லாக் 1 ஆஃப் பேஸ் 10 வந்து 0. அதுக்கடுத்து இந்த 2 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டான். ஏன்னா ஏன் 2 ப்ளஸ்ஸை போட்டான்னு சொன்னால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சா, ப்ளஸ் ஆன உடனே நெக்ஸ்ட் 2 × log 10 ஆஃப் பேஸ் 10 அப்படின்னா 1 ரைட்டா. லாக் 1 பேஸ் 10 வந்து 0, லாக் 10 ஆஃப் த பேஸ் 10 வந்து 1 ரைட்டா. அப்போ இது 1 போட்டுக்கிட்டான், 1 போட்டால் 2 தான் வருது, சைவர் ப்ளஸ் 2 × 1. அப்போ என்ன 2 × 1 2 ப்ளஸ் சைவர் அப்புறம் 2 வருது. அப்போ பிஹெச் வேல்யூ எவ்வளோ ஆச்சு, 0.01 மோலுக்கு பிஹெச் வேல்யூ எவ்வளோ ஆகுது, 2 தான் ஆகுது. 2ன்னு என்னது, ஆசிட் ரொம்ப காரத்தன்மை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது 7லேருந்து லெஃப்டில் வர கூடிக்கிட்டே வரும். 7ன்னா 6ல் காரத்தன்மை ஓரளவுக்கு இருக்கும், 5 வரும்போது இன்னும் அதிகமாக இருக்கும், 4 இருக்கும்போது பிஹெச் வேல்யூ இன்னும் எக்கச்சக்கமாக இருக்கும், அப்படி 3 இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அசிடிட்டி. அதேமாதிரி நம்மளோட குடலில் வந்து 2, குடலில் சுரக்கக்கூடிய மனுஷனோட குடலில் சுரக்கக்கூடிய பிஹெச் வேல்யூ 2 அப்படின்னா அதிகமான ஆசிட் சுரக்குது ரைட்டா. அப்போது 1ன்னா இன்னும் எக்கச்சக்கம், சைவர்னா ரொம்ப ஜாஸ்தி. அதேமாதிரி ரிவர்ஸ் இந்த சைடு வரும்போது லெஃப்டில் வரும்போது 7லேருந்து கூடிக்கிட்டே வரும், ரைட்டில் போகும்போது கூடிக்கிட்டே தான் போகும். அப்போ 7 8னா என்னது பேசஸ் காரத்தன்மை 8 அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ 14 எக்கச்சக்கமாக இருக்கும் ரைட்டா. இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பிஓஹெச்னு என்னது, ஹைட்ராலிக் ஆசிட் ரைட்டா, ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க, ஹைட்ரோ ஆக்சைடு. ஆனால் இவன் என்ன பண்ணுவான் புக்கில் உங்களுக்கு ஹைட்ராக்சைடுன்னு சொல்கிறான் ரைட்டா. இதனோட பிஹெச் வெளியே எவ்வளோன்னு கேட்குறான். பிஹெச் அப்படின்னு சொன்னால் பிஓஹெச் மைனஸ் அயன், இது அயன் தான் மைனஸ் தானே, மைனஸ் போட்ட என்னது எலக்ட்ரான் ஜாஸ்தியாக இருக்கணும், அதான் ஹைட்ராலிக்ஸ் அயன், இது ஒரு அயன் தான். அவன் என்ன சொல்கிறான்னா த பிஓஹெச் ஆஃப் த அக்யூசிவ் சொல்யூஷன் ரிலேட்டட் டு த பிஹெச் அப்படின்னா பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் = 14, பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் = நம்பர் வேரியேஷன் இந்த 14. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு 10 லட்சம் லிட்டரில் வந்து 1 மோல் இருக்குது. அப்போ 10 லட்சம் 10⁻7. அப்போ இங்கே ஒரு 10⁻7, அங்கே ஒரு 10⁻7, பேஸ் 1/10�7 ஒரு மூலை தான் எடுக்கிறேன், இன்ட்டு 1/10⁻7. அப்போ இந்த 10⁻7 மேலே போச்சுன்னா மைனஸு, அங்கே போச்சுன்னா 7, -7 -7 = 14 ரைட்டா. இதை நான் அடுத்த ஒரு ஃபார்முலாவில் சொல்கிறேன், ஒரு பெரிய டெரிவேஷனாக இருக்குது, உங்களுக்கு புரியாது ரைட்டா. இப்போ பிஓஹெச் அண்ட் பிஹெச் = 14 வச்சுக்கோங்க. இப்போ பிஓஹெச் ஆஃப் த அக்யூசிவ் சொல்யூஷன் ரிலேட்டிவ் டு பிஹெச். அப்போ இந்த பிஹெச்சை வச்சு பார்க்கும்போது பிஓஹெச் இருக்கு இல்லையா, பிஓஹெச் எவ்வளவு அதை பார்க்கணும்னு சொன்னால் இங்கே பாருங்கள், பிஓஹெச் இஸ் த நெகட்டிவ் லாகிரிதம், அதே சேம் தான், நெகட்டிவ் லாகிரிதம் ஆஃப் த ஹைட்ராக்சில் அயன், ஹைட்ரோ ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோ, ஹெச் ஃபார் ஹைட்ரோ, ஓ ஃபார் ஆக்சைடு. ஆனால் இவன் என்ன எழுதியிருக்கான் புக்கில்னா ஹைட்ராக்சில்னு எழுதியிருக்கான். ஹைட்ராக்சில் ரைட்டு தான், ஆனால் உண்மையான டெஃபனிஷன் ஹைட்ரோ ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க ரைட்டா. அப்போ ஹைட்ராக்சில் அயன் வந்து சேம் அந்த பிஹெச்க்கு மாதிரியா, பாசிட்டிவ் அயன் இருக்குல்ல ஹைட்ரஜன், இது வந்து நெகட்டிவ் ரைட்டா. இது எலக்ட்ரான் ஜாஸ்தியாக இருக்குது, அதில் புரோட்டான் ஜாஸ்தியாக இருக்குது, அது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ். அப்போ என்ன பண்ணிருக்கான், பிஓஹெச் = நெகட்டிவ் லாகிரிதம் ஆஃப் பேஸ் 10 ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த OH
-1 மைனஸ் ஒன்றுன்னு போடணும். மைனஸ் போட்டிருக்கான், மைனஸ் தான் போட்டிருக்கான். அப்படின்னா ஹைட்ராக்சில்னா அது ஹைட்ரஜன், அது வந்து இது ஹைட்ராக்சில், ரைட்டா? ஹைட்ராக்சிலோட கான்சன்ட்ரேஷன். எக்ஸாம்பிள், அப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க? ஹைட்ராக்சில் அயன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் 1 × 10⁻⁻9 mன்றான். வாட் இஸ் த pOH ஆஃப் த சொல்யூஷன்? இது அடுத்தது, ரைட்டா? அடுத்த கொஸ்டின் இது நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ நேரம் இல்லை, ஈவினிங் போடுறேன், ரைட்டா? அப்போ pOH இதே தான் லாகரிதமிக். இதோட நீ படிக்கோங்க. நெக்ஸ்ட் ஈவினிங் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஒர்க் இருக்குது.